நண்பர்களே, சிறந்த அனுபவத்திற்கு ஹெட்போன்களை பயன்படுத்தவும். Hey guys, welcome to குண்டகவுண்டா vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா தேனி போயிட்டு இருக்கோம். ஒரு சில்லறை வேலையா தான் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருந்தோம். ஆனா வந்து ஒரு தற்குறியால ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஜாலியா ஆரம்பிக்க வேண்டிய vlog இது. மணிக்கு வந்து மணிமண்டபம் கட்டலாம்னு இருக்கிறோம். அந்த தற்குறி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி லேட் பண்ணாங்க. அதனால வந்து ரிசர்வ் பண்ண ட்ரெயினை விட்டுட்டு பாண்டி ரிசர்வ்ல போறோம். நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம விக்கி வந்திருக்காரு. இவரை பாத்துருப்பீங்க குண்டமண்டல. அவர் ரொம்ப பிஸியான ஆளு. கேமரா யாரு பிடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைபேட், பெரிய ட்ரைபேட் பாரதி பிடிச்சிருக்காரு. நம்ம பாரதி இன்னும் காலக்காண்டா. கால் பண்ணி கைஸ் ஐயா விக்ரம் ப்ரோ எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கொல்லிமலைக்கு போயிருக்காரு. சித்தராயிட்டாரு அவரோட நேட்டிவ் போயிருக்காரு. அதனால அவர் கண்டினியூ பண்ணிப்பாரு. நம்ம தேனிக்கு போனோம்னா அவர் அங்க வந்துருவாரு. நம்ம அப்புறம் அவரை வச்சு லாக் பண்ணிடலாம். கைஸ் எங்கடா இருக்க? சூலார்பேட்டியா? இது புரியல. மணி 6வது பிளாட்ஃபார்ம் வந்துடுறா. கைஸ் நம்ம 9வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம். 6வது பிளாட்ஃபார்ம் போய் சுத்திட்டு வரட்டும். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். வந்த கண்டென்ட் வந்து லாக் அடிக்கும். 2 hours later. வருது வந்துட்டா இப்படி கண்டுபிடிச்சு வந்துட்டான். நடிப்பா இப்போ வரான். ஓடிதான் வர பார்த்தேன். என்ன நடிக்கிற ஓடி வந்த மாதிரி. ஒருத்தர் பெரியவர் உட்காந்துதையா முட்டி செத்து போச்சா உட்காந்துதான் இருக்கியா? சிரிப்புக்கு லைக் பண்ணுங்க. உங்க அம்மா போச்சா கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா गाइस நான் எப்படி ஓடுறாரு மணி. गाइस 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லி தாம்பளை தட்டல எடுத்து வந்திருக்கான் வயித்துல வச்சு. உங்களுக்கு இருக்குது ஏசில. அட நான் எதுவும் பண்ணல, பாட்டில் கீழ வந்துட்டு ஏசில புக் பண்ணிட்டு இவன் ஒருத்தனால இப்போ வந்து நல்ல வேளை காலியா இருந்தாலும் அவனை விட்டேன். இல்லன்னா சத்தியமா அவனுக்கு ஒரு இவ்வளோன்னு கட்டிங் ஆசைப்பட்டு இவ்வளவு நேரம் மண்டபத்துல இருந்து வந்திருக்கு. 2 மணி நேரத்திற்கு முன் காசு 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 நான் வந்துட்டேன். பைக் பார்க்கிங் பண்ணதான் லேட் ஆயிடுச்சு. அந்த டோக்கன் போடுறதுக்கிட்ட ஒரு 1/2 hour பேசிருப்பான். இவர் நம்ம விக்கி உங்களுக்கு தெரியல, நம்ம குண்டகவுண்டல இருப்பாரு. இவர் திரிபலகன். அவங்க தேவாதி என் தம்பி. ஓகேவா? இப்போ வந்து இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog சப்போர்ட் பண்ணுங்க. உங்க அப்பா வந்து இத போடுறான். गाइस எங்களோட ஃபர்ஸ்ட் vlog இது. சாரி என்னால தான் உங்களுக்கு சாரி. ஓகே சாரி சொல்லிட்டேன். இந்த வீடியோ மன்னிப்பு வந்து நாங்க வேற முறையில அவன் கேட்டுப்போம். இந்த வீடியோ வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ட்ரெஸ்ல ஊத்திட்டோம். ஆமா அவுட் போட்டு ஆடுவோம். பறக்கும் ட்ரெயின்ல மணியோட உடம்ப பார்க்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லலாம். என்னோட உடம்ப பாருங்க, ஆட்டிங் பண்ணுங்க. அப்துல்லா गाइस இது பாத்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் vlog. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் vlog-ஆவும் இருக்கலாம். அடி விழுந்தாலும் விடலாம், மிதி விழுந்தாலும் விடலாம். ஆக்சுவலா வந்து முன்ன முன்ன இருந்தா சப்போர்ட் பண்ண. ஆனா வந்து நான் எங்களை வேற மாதிரி பாத்துருப்பீங்க. அந்த vlog வந்து கொஞ்சம் சீரியஸா இருப்போம். வேற மாதிரி இல்ல அதுல வந்து அந்த பிளாக் ஷேடோல சீரியஸா இருப்போம். இதுல வந்து கொஞ்சம் நாங்க ரொம்ப உக்கிரமா இருப்போம். இதுல வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்ல நாங்க நம்ம பைத்தியக்காரங்கன்றது அவங்களுக்கே தெரியும். நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டிராவல் vlog. சம்சை வலிவுறா. ஆடியா சாரி சம்சை நெக்ஸ்ட் गाइस ரெக்கார்ட் தானே? அது ரெக்கார்டா சம்சை காமெடி. எதத்தமான காமெடி வேணும் பெய்டு பின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் உட்காந்துட்டோம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அதனால நாங்க இடிச்சு தான் வருவோம். ஏன்னா நாங்கள ஒரு மாதிரின்னு வச்சுக்காதீங்க. ட்ரெயின்குள்ள வந்தோன்னே ஒரே சப்ஸ்கிரைபர் தொல்லை गाइस. அதனால ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம மீட் பண்ணிருக்காரு. சோ அதான் நம்ம அண்ணன் மேல ஒருத்தருக்காரு. அண்ணன் பேர் வந்து ஸ்ரீகாந்த் गाइस. தேனிக்காரர் தான். வணக்கம் நம்ம மாப்பிள்ள தேனில இருந்து அந்த மாதிரி சொன்னாரு. அண்ணனுக்கு ஒரு 30 ரூபாய் ஜிபே பண்றேன். சப்ஸ்கிரைபரா ஒரு 5 நிமிஷம் வாடகை எடுத்திருந்தேன். அவர் நெச்சாரு. உட்காருங்க. கேமரா ஃபோக்கஸ். உட்காருங்க. ஒரு 5 நிமிஷத்துல எழுந்து போயிருங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சாரி அப்படிதான். என்னைய வேணா வெளிய போச்சனே ஊர பக்கம் வருமில்ல அப்ப பேசிக்கிறடா. சாரி அப்படிதான். गाइस நாங்க ஸ்ட்ரைட் இல்ல நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். வரீங்களா? கேமரால ரோலக்ஸ் மாதிரி. பாய். சாரி गाइस நம்ம அப்படிதான். லேடிஸ் வராங்க, மரியாதை கொடு. சிரிக்கிறாங்க गाइस. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா அக்காவை ஷேர் பண்ணுங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவ்வளவு பேசுறேன். நீ சிரிச்சன மாட்டி விட்டறடா. நான் காமெடிக்கு பேசுறேன்டா. गाइस நம்ம தேனில ஒரு அண்ணா ஃப்ரெண்ட் பேசுறோம். ஸ்ரீகாந்த் அண்ணா திருப்பி காங்க. அண்ணா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. என்னத்த சொல்றது? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் காமிச்சாங்க சேனல்ல. அதுல என்ன சொல்றது தெரியல. அதனால சொல்லுங்க. டைட்டில் மட்டும் பாத்துட்டு. ஓகே இப்போ இன்னைக்கு மணி வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வந்ததுக்காக ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண மாட்டேன். இது என்ன गाइस இந்த ட்ரெயின்ல எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 250 பேர் இருப்பாங்க.
தற்கூரி இது 250 பேரா எவ்வளவு இருப்பாங்க ட்ரெயின்ல எத்தனை பேர் இருப்பாங்க கைஸ் இவர் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணாரு ஜல்லிக்கல்லு அள்ளி போடுவாரு அப்துல் நிலக்கரி அள்ளும் போது அதாவது ட்ரெயினை பத்தி நிறைய தெரியும் ஒரு 800 பேரு 800 இருக்கிற அப்படியே யூடியூப் ஆட் மாதிரி போயிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு இருங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து ட்ரெயின்ல இருக்க எல்லாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் நம்ம சேனல்ல அது வரைக்கும் அவங்க சோறு இல்ல தண்ணி இல்ல உட்கார இடம் இல்ல சாப்பிட்டு வண்டியா ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணுங்கயா இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வை ஷோ காமிச்சி பண்ணி இல்ல உன்னோட ஷோ நம்ம ஷோ தான் நல்லா இருக்காதடா இல்ல நம்ம ஷோ தான் நல்லா இருக்காதடா ஏதோ ஒன்னு பண்ணி மணி வந்து நீ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரே நாள்ல ஓவன் ஆகுறான் அதான் பனிஷ்மெண்ட் மணி A few minutes later. ஓகே गाइस இப்போ வந்து மணிக்கு வந்து கொடுத்த பனிஷ்மென்ட்க்கு அவன் ரெடி ஆயிட்டான் 10 தண்டல் தான் இருக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்படுறாங்க गाइस அதால இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கிற நம்ம தேனி அண்ணா வந்து ஸ்ரீகாந்த் அண்ணா வந்து அவன் வந்து இப்போ ட்ரை பண்ண போறான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் கிட்டே இப்போ அப்ரோச் பண்ண போறான் ட்ரை பண்ண போறானா என்ன போங்க நீனே இவ்வளவு வக்கரத்துல இருக்க மேல அவர் போய் எட்டு வந்துடா அப்படி அவர் அப்படியே எட்டு வச்சிடறாரு ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபுட்பால் டெஸ்ட் வராரு ஆல்ரெடி இப்போ சப்ஸ்கிரைபரா தக்க வைக்கறானே பாப்போம் அவன் பேச்சு திறமையில ஓகேவா அவர்கிட்ட நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க மேல போணுமா மேல போய் என்ன படுக்க போறாரு இப்படி கேளுடா சரி நம்ம சேனல் பாத்திருக்கீங்களா நீங்க பாத்திருக்கேன் சரி இப்போ நான் ஒரு ஃப்ரெஷரா கேக்குறேன் இப்போ வந்து ஒரு அமானுஷம் இருக்க ஒரு இடத்துல ஒரு 4 பசங்க ரிஸ்க் எடுத்து நைட் வந்து ஒரு வீடியோ பண்ணா எப்படி இருக்கும் அந்த வீடியோ அமானுஷ்யம்னா அந்த சுடுகாடு அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸை ஒரு 4 பேர் ரிஸ்க் எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் நைட் 12 மணிக்கு நைட் 12 மணிக்கு ஆமா பண்ணா எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கு அதுவே கூட ஒரு பொண்ணோட வச்சு பண்ணா எப்படி இருக்கும் ஒருத்தங்க பொண்ணு அந்த மாதிரி நைட் போதே அப்படியே யோசிக்கிறது அந்த மாதிரி இல்லடா இப்போ ஒரு பொண்ணு வந்து கோஸ்ட் பிளாக் பண்ணா எப்படி இருக்கும் இன்னும் பயங்கரமா இருக்கும் அதுதான் நம்ம சேனல் கண்டென்ட் அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமா நம்ம நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நைட் 12 மணிக்கு போய் கோஸ்ட் ஹண்ட்ரட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அதுக்காக நான் சப்ஸ்கிரைப் அதுக்காக இல்லாம அவர் தூங்கிட்டாரு அவர் எழுப்பி இவ்வளவு நேரம் மணி பேசினாரு அதுக்காக பண்ணுவாரு அவ்வளவுதான் அண்ணா கொட்டை விட்டாரு சுகர் மாத்திரை போட்டாரு ஆனா ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மணி சூப்பரா ஜெயிச்சிட்டா அதுவும் கணக்கு இல்ல ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி உள்ள நேரம் அப்ரோச் பண்ணி கெஞ்சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்குள்ள அப்துல் ப்ரோ அங்க ஃபுட்பால் அடிச்சிட்டு ஒரு அப்துல் ப்ரோ தான் சொன்னேன் சரி ஓகே ஆட்டோ கரெக்ஷன் கூகுள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ அப்துல் ப்ரோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தாரு அவரோட வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே சாஞ்சிக்கிட்டே பேசுனதுல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருல மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷன்ல இருக்கு ப்ரோ ப்ளீஸ் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணது குதிச்சிருவேன் அவர் பண்ணிட்டாரு How do I tell you? ஐயோ அவங்க மம்மி கிட்ட மாட்டிக்கினாரு மணி ரெடி ஆயிட்டியா பனிஷ்மெண்ட் எந்த லெவல் வேணா போடுவல எந்த பெல்ட் கிட்ட பெல்ட்ல கழட்ற அப்படின்றது இவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கறியா ஹாய் गाइस நான் உங்க தேவா இது என் தம்பி ஓகே அவனுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ யாராச்சும் நீயே முடிவு பண்ணி வாங்க गाइस அப்படி அண்ணா போன் யூஸ் பண்ணுங்க அண்ணா காசு இருக்கா போன் யூஸ் பண்ணுங்க அண்ணா ஊருக்கு வந்தா பஸ் தள்ளிட்டேன் காசு இல்ல ஆபரேஷன் ஆனா நம்ம வந்து ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கோம்னா அது பாத்தீங்கன்னா இருங்க பேச விடுங்க ப்ரொபஷனலா பேசுற அப்பதான் அவர் ஹாய் சார் ஐ அம் மணிமாறன் from Black Shadow YouTube channel would you have a phone வச்சிருக்கீங்களா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா கோஸ்ட் ரிலேட்டட் சேனல் சோ வந்து நம்ம சேனல்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா ஓகே அதே கூட போன் எடுத்து பண்ணுங்க அண்ணன் ரொம்ப என்ன உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லவரா இருக்காரு சொன்னது பண்றாரு Black Shadow நான் சேனல் வீடியோ எடுக்க கூட இவ்வளவு கஷ்டப்பட மாட்டோம் ஆனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்னன்னா சேனல் இருக்கா போயிடுச்சா அதுதான் நம்ம சேனல் இன்னொரு சேனல் வச்சிருக்கோம் ஆனா இது புண்டகமண்ணுக்கு பாருங்க ஜாலியா ஃபன் சேலஞ்ச் நல்லா இருக்குங்க அப்படி நாங்க சொல்லிக்கிறோம் அப்ப நீ எல்லாத்தையும் நீயே சொல்லிக்க எல்லாமே நீயே சொல்றியடா ஓகே அப்புறம் யாரா மணி செலக்ட் பண்ற மணி முன்னாடி வந்து எல்லாரும் காசு கொடுத்து வச்சிட்டான்னு நினைக்கிறேன் அண்ணன் ரொம்ப டெரரா இருக்கடா பிரின்ஸ் படத்துல வர கிளைமேக்ஸ் அடியா ப்ளீஸ் அப்படிடா அண்ணன் சைக்கோ கொலைக்கார மாதிரி இருக்காடா அண்ணா நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம் அந்த சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற போடா அந்த சேனல் நேம் வந்து Black Shadow இதுக்கு நான் அப்ளை பண்ணாதீங்க எதுக்காக பண்ணோம் எனக்கு டைம் இல்ல நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு சுடுகாடு இந்த பேய் சம்பந்தப்பட்ட சேனல் நமக்கு ஓகேங்களா நைட்டு 12 மணிக்கு அமானுஷம் இருக்க இடத்துல போய் ஒரு 4 பசங்க பிளாக் பண்ண எப்படி இருக்கும்
நல்லா தான் இருக்கும். அதுவே வந்து ஒரு பொண்ணு கூட இருந்து பண்ண எப்படி இருக்கும்? பொண்ணு அந்த இடத்துல வச்சு ஓட்டுவாங்க கூடாது. நீங்க என்ன பண்ற? அதுதான் பண்றோம். சோ அந்த சேனல் பார்க்கலாமா? நீங்க தானே பண்றேன்னு சொன்னீங்க, அப்படியே பொண்ணை கூட்டிட்டு போறீங்க. இல்ல இல்லண்ணே, பொண்ணு இருக்காங்க. என்ன கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஏமாத்தாரா? என்ன அப்படி பண்ற? யாரு இல்லைங்கிறீங்களா? யூடியூபர். ஆமா. ஆல்கே நீ 26 வருஷமா ஏமாத்திட்டு. அண்ணா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே அப்புறம் அடுத்து. ஹாய்க்கா, என் நேம் மாறன்கா. சரி. நாங்க வந்து பிளாக் ஷேடோன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். இப்ப சம்சாரம் போட்டுருக்காங்க. நாங்க வந்து பிளாக் ஷேடோன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். வீடியோ எல்லாம் 6 மணிக்கு கண்டிப்பா வரீங்க. சன் டிவில 6 மணிக்கு பாருங்க. ஓகேங்களா? செயின்ல 10 ரூபாய். செயின்ல 10 ரூபாய். அக்கா டேப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? யாராவது வாயில இருந்து அடிச்சு விடுங்க. ஓகே, செயின் குழந்தைங்க மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளவு பேச மணி பேசு. நம்ம வந்து பிளாக் ஷேடோன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன கண்டென்ட்னா, நைட்டு 12 மணிக்கு அமானுஷ்யம் இருக்க இடத்துல போய் vlog பண்ணுவோம். அதுதான் அந்த கண்டென்ட். நல்லா இருக்குமா அந்த கண்டென்ட் பாக்கிறதுக்கு? அவ பார்த்தது இல்லன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுவே எங்க கூட வந்து ஒரு பொண்ணு கூட சேர்ந்து vlog பண்ணா எப்படி இருக்கும்? பொண்ணு பேச்சு எடுத்து ஓட்டுவாங்க கூட சரியா? நீ அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. பொண்ணுக்காக பொண்ணு அவங்க போடுவாங்க. ஓகே, நீ என்ன பண்ற அத சொல்லி கவுண்ட் வருதா? அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கண்டென்ட்? பாத்துருக்கேன். அப்படியே அப்படிங்களா? அப்ப எங்களை தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. நான் இதான் இல்லையா? கார்த்தி பாப்பியல்ல? கார்த்தி பாப்பியல்ல? சரி விடுங்க, எங்கெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஒண்ணு தெரியல. பிளாக் ஷேடோன்ற யூடியூப் சேனலுக்கா பேய் வீடியோ எல்லாம் பண்றோம்க்கா. வீடியோ மாதிரி அந்த மாதிரி. சரிக்கா, எங்க சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா எல்லாரும்? எதுக்கு பண்ண கேளுங்க, சும்மா பண்றீங்களா? எதுக்கு சொன்னமா? ஆமா எதுக்கு பண்ணு? நம்ம சேனலுக்கு 20 உள்ள கிடையாது. உள்ள ஏய் ஜிபி முத்து மினிவர்ஸ் மாதிரி இருக்காது பாருங்க. ஆமா ஆமா அவ மேல போக்கஸ் ஆகி அட கைய மட்டும் அண்ணா. ஐயோ வெக்க வர. ஏய் பேயில போமா. கால்ல இருந்து இப்ப நாயா கத்துறேன் பண்ணுங்க. சரி யார் யார் போன் இருக்கோ பட்டு பட்டு பண்ணிடுங்க அவ்வளவுதான். இல்ல எல்லாரும் பட்டன் போன் தான் யூஸ் பண்றாங்களா? गाइस லாஸ்ட் 30 செகண்ட் மணி இப்ப பேச்சு தன்மையால சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். இது மாதிரி நல்லா பேசணும். கால்ல ஊந்திர ஏதா பண்ணு. அக்கா பண்ணுவீங்களா அக்கா? தம்பிக்காக பண்ணுவீங்களா அக்கா? பண்ணுவா. இருங்க சென்னை வேற ஓட்டு போட 1000 ரூபாய் கொடுங்க. அப்ப சப்ஸ்கிரைப் அட இத சொல்லிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிபே பண்ணிருப்பேன். புடிங்கிருப்ப போட. இப்ப இருங்க. சரி ஜிபே நம்பர் சொல்லுங்க பண்றேன். இந்த செயின் அடிச்சு உங்களுக்கே தரோம். பிளாக் ஷேடோமா? பிளாக் ஷேடோ டெஸ்ட் பண்ணி பாருங்க. பண்ற மாதிரி பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்றீங்கமா? அத ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குண்டக்க மண்டக்க சேனல். ஓகே, இன்னொரு சேனல் குண்டக்க மண்டக்க சேனல் வச்சிருக்கோம். அதுல வந்து கேம் விளையாடி பண்ணா கேம் விளையாடி நாங்க இருக்கோம். ஏதோ வயித்து பொழப்புக்காக ஆடி பாடி கைத்து மேல நடப்போம், தலைகீழா குதிப்போம், ஏதாவது பண்ணி நாங்க பண்ணிருக்கோம். ஓகேவா? நீங்க கேட்ட 1000 ரூபாய் உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க. நம்பர்ல வேணாம் गाइस, நம்ம மூஞ்ச பார்த்து அக்கா நம்பர் கூட தர மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க ஏய் சீ தெரியாதவங்க நம்பர் கொடுக்காத. गाइस அந்த 1000 ரூபாய் எங்க கிட்ட இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு அவசியமே கிடையாது. இதே ட்ரெயின்ல சம்சா கடை போட்டு சம்சம் வித்துட்டு இருக்கோம். ஓகே, உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி. எந்த ஊர் போறீங்க? தேனி. நாங்களும் தேனியா? அப்ப நாங்க திருப்பி வருவோம். ஆமா, தூங்கும் போது வந்து எழுப்புவோம். எழுப்பி வந்து காசு கேட்போம். ஓகே பாய் பாய் பாய். சொல்லுங்க. ஏய் ஆடியன்ஸ்ல இருக்காங்க, வாடா என் காமெடி வாடா. என்ன பத்தி ஏதோ பாத்து சொல்றாங்க. ஃபன் பண்றீங்க, கண்டிப்பா உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பேன். இது வந்து எந்த பெய்ட் ப்ரமோஷனும் இல்ல, காசு கொடுக்கல. பண்ணீங்களா? ஆமா, மூஞ்ச பிளேட் போட்டு வேணாம். ஓகே, இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் இல்ல. அக்கா உண்மையா மனசுல இருந்து சொல்லிருக்காங்க. அக்கா மனசுக்கு ஒரு சவரன்ல செயின் வாங்கி கொடுக்கலாம்னு ஆசை. பட் இருந்தா நாங்க அடிச்சு வேணா தருவா. தேங்க்யூ பாய். गाइस வந்து நாங்க மீட் பண்றோம். அப்புறம் யாரு? ஐயோ ஆம்பளை பசங்க அடிப்பாங்கடா நம்ம பையிலடா. அண்ணா ஆம்ஸ்ல வச்சிருக்காரா? சாப்பிட்டீங்களா? உள்ள வாங்கி தருவியா? உனக்கே சாப்பாடு நான் வாங்கி தரேன். என்னடா ஏய் ஐ வில். அப்புறம் गाइस அவ்வளவுதான் गाइस, மணி சக்சஸா முடிச்சிட்டோம். The next day. Hey guys, இப்போ வந்து நம்ம தேனிக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நேத்து வந்து எங்களால வந்து ட்ரெயின் vlog வந்து கண்டினியூ பண்ணல. டியூ டு பாத்தீங்கன்னா வந்து அன்ரிசர்வ்ல போனதுனால டியூ டு தேனில சீன் போறா மெட்ராஸ் பையன். ஏன்னா அது வந்து அன்ரிசர்வ்ல வந்து கிரவுட் அதிகமாயிடுச்சு. சோ அதனால வந்து எங்களால vlog கண்டினியூ பண்ண. ஒரு விஷயம், ஒரு தப்ப எவ்வளவு நாள் குத்தி காட்டுறீங்க. வரைக்கும் இவன் பண்ண ஒரு தப்பு தான் இங்க வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ப்ரோ தலைமறை ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு ட்ரிப்ளானர் வந்து தலைமறை கேமராமேன் ஆயிட்டாரு. அதனால வீடியோக்குள்ள வர மாட்டாரு. ஏன்னா அவர் சொன்னது எதுவுமே நடக்கல. அவர் போட்ட ட்ரிப் எல்லாமே தரதர முடியல நிக்காதுன்னாரு. நின்னுச்சு. ரூம் புக் பண்றேன்னாரு.
சாப்பாடு இருக்கும்னாரு கிடைக்கல. எதுவுமே கிடைக்காது. அவர் வர மாட்டாரு ஆனா வந்தாரு. கிடைக்காது. அவர் வர மாட்டாரு ஆனா வந்தாரு. அது மட்டும் தான் அது நடந்துதான் நல்லா இருந்திருக்கும். தண்ணி கூட கிடைக்கல guys. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீரபாண்டி சக்கரபாண்டிடா உன்னை சோதிக்க வந்து சக்கரபாண்டி வீரபாண்டி ஓகே. என்ன இடம் என்ன இதுனே தெரியாம கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீரபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கான். பூங்காற்றே நீ வீசாதே அந்த பாட்டுல வர மாதிரி. தேனிக்காரனே இல்ல வேற இவ்வளவு சொல்ற விக்ரபாண்டி சக்கரபாண்டி தேனிக்காரனே இல்ல கைஸ். இங்க வந்து ஏதோ தண்ணி எல்லாம் போகுமா அங்க வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளானு. பண்ணி மாதிரி பேசுறான் குட்டையில பார்த்த மாதிரி. நம்ம வந்து இப்போ வந்து வீரபாண்டி ஃபால்ஸுக்கு வந்து குளிக்க ரெடி ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உள்ளாடைகள் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால வந்து என்கிட்ட ட்ராக் இருக்கு பட் ஆனா வந்து டிஷர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போறோம். நான் 3/4 பனியன் போட்டுக்கோ ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோக்கு எல்லோ கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கா சொல்லு போடலாம் மாட்டாங்க. பெட்ரோல் ஊத்துறோம் பசங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதான் காமெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல. ஒரு காமெடி தான். பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிளின்ட் ஈஸ்ட்வுட். இவன் போடுறா அந்த சின்ன வயசுல குரங்கு கேம் வருமே ஃபுல்லா வைக்கிற ஒருத்தர் தூக்கி போட்டு அண்ணா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கைஸ் வந்து ஒரு வழியா வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. வந்து இது வந்து புலி ட்ரெஸ் புலியாட்டம் ஆடுறீங்க யாரு இது ராமசாமி உனக்கு மணிக்கெல்லாம் எக்ஸல் எடுக்க எம்ல தேய்ச்சிருக்காங்க. வலி சூப்பரா இருக்கும் அதுல. இது வந்து கேமராமேன் விக்கிக்கு அவரு பச்சை ஆல்ரெடி அவரு அதில் இது வந்து பாரதிக்கு கரெக்டா ஆன்மீகம் 7 சக்கரம் கரெக்டா இருக்கு. இது உனக்கு எனக்கு இதுல பாத்தீங்கன்னா மணியோட லுக் தான் பார்க்க ஆர்வமா இருக்கு. அதுதான் வந்து வீரபாண்டி. அது என்னடா சொல்லுவாங்க ஃபால்ஸா ஏதோ ஒரு தண்ணி ஒரு ஃபால்ஸா. அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அக்காவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மூஞ்சிய பாரு சரி பிஞ்சிரும். எங்க போற மணி காலை ஒதுங்குவாங்க தெரியுமா. அந்த டிஷர்ட் பார்த்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதை போட்டு அந்த ஷேப்பை காமிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இல்ல அந்த டிஷர்ட் போட்டு மணியோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு தெரியல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஆமா எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஆமா மல்லேலக்கா நம்ம வந்து அப்படியே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அங்க போயிட்டு நம்ம காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சிறப்பா குளிச்சிட்டு அங்க போய் ஆட்ட ஆரம்பிப்போம். गाइस இந்த இடம் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு வியூவை நீங்களே பாருங்க. இந்த ஒருத்தர் சொரிஞ்சுன்னு இருக்காரு அவர் இல்ல. இப்போ நாங்க உள்ள வந்துட்டோம். காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சோ குளிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்துல்லா ப்ரோ வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அங்க மணி சந்தோஷ் ப்ரோ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு. ஆமா இல்ல இவருக்கு இப்ப டிஷர்ட் வாங்கணும். அது வந்து சைஸ் பத்தல. எனக்குமே இங்க பாருங்க வாங்கணும். அதனால உனக்கு எப்படா பத்தம்? இவனுக்கு பத்தம்னா 2 வைக்கணும். எக்ஸல் ஏமாத்தி விட்டுட்டாங்க. ஆனா பார்த்தா பாலுக்கும் கீழே. ஆமா எனக்கு போட்டா இவ்வளவுதான் வருது. எனக்குலாம் போட்டா அதனாலதான் வந்து ஊர்ல கும்பகரன்ற இடத்துல வந்து என் மூக்க உடச்சுக்கிட்டேன். ரெண்டாவது இன்னைக்கு காமெடியை கேட்டீங்கன்னா தண்ணியில் சொல்லு மணி. இது நாங்க வந்து இப்போ வந்து இதுக்கு மேல வந்து அடக்க முடியல உணர்ச்சிகளை. குதினா அப்துல் மணி அப்புறம் போடா குதிரா பொறுமையா குதியா போடா. மணி வந்து குஸ்தா 2 பேரையும் தண்ணிக்குள்ள வச்சு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை மேடம். நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்தீங்கன்னா உள்ள குதிக்கிறேன்னு சொல்லிட்டு தவந்துட்டு இருக்கு. அப்படி இப்போ எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. இப்போ நானும் போகணும். சந்தோஷ் ப்ரோ குதிக்கிறாரு. எப்படி குதிக்கிறாரு பாருங்க. ஐயோ அட பாவிங்களா. இப்போ விக்கி ப்ரோ உள்ள குதிக்க போறாரு. பாக்கலாம் அவர் எந்த மாதிரி குதிக்கிறாருன்னு சொல்லிட்டு.
கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு வேற மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே போகிறேன் இங்கே பாரு. அப்பாரம் சரி ஓகே காய்ஸ் எங்களுக்குள்ள ரேஸு யார் வந்து நீச்சல் அடிச்சாங்க அதுக்குள்ள போகிறேன். லைட்டாக இருக்கு. 2 1 ஸ்டார்ட். நான் தான் வின்னர். A few minutes later. கைஸ் செம்மையா குளிச்சிட்டோம். கண்ணுக்கு என்ன சொருகு அதெல்லாம் செம்ம குளியல்.